இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தினம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்படி உயிர்த்தெழுந்தனால நமக்கு ஒரு சில ஆதாயங்கள் உள்ளன. ஆண்டவர் நமக்காக மரித்தார். அதை நம்ம அடிக்கடி சொல்றோம். நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நமக்காக ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார், நமக்காக மரித்தார் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்ததில் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால் நமக்கு பலவித ஆதாயங்கள் உண்டாயிற்று. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில் பேச விரும்புகிறேன். முதலாவது உண்டான ஆதாயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த காரணத்தினால உண்டான ஆதாயம், முதலாவது ஆதாயம் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா? பாதி மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இருக்கு, கொஞ்சம் இன்னும் மன்னிப்பு வேணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தனால நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் மரித்ததுனால மட்டும் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததுனால. வாசிப்போமே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போமே யாராவது. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, நாம் யாவரும் பாவம் செய்து தேவ மகிமையை எழுந்தவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. பாருங்க, நாம் எல்லாரும், that means no exception. ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க அந்த சிஸ்டர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், இவங்க ரொம்ப நல்லவங்க, தப்பே செய்யறதில்ல, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாம் யாவரும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவராகி. We all have sinned and come short of the glory of God. Hallelujah. There is no exception. இப்போ இந்த பாவம் செய்தனால அதுக்கு சம்பளம் என்னவா? ரோமர் 6:23ல வாசித்தோம். அதுக்கு சம்பளம் மரணம். There is only one thing because of our sins is death. There is no other way out. There is a consequence for our sins. விளைவுகள் உள்ளன. நாம் பாவம் செய்தனால பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார். ஆனால் நம்மளை நீதிமான்களாக்கும்படியாக எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? எழுப்புதலின் வல்லமை, மரித்தோரிலிருந்து எழுந்த வல்லமை என்னன்னா, நம்மளை நீதிமானாக்கினதால நம்மளை நீதிமானாக்கிட்டாரு, பாவத்தை மன்னித்துட்டாரு. There is no trace of any sin. Hallelujah. கொஞ்சமும் கிடையாது. சிலவங்களுக்கு டவுட், ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிருப்பாரா? அது ரொம்ப மோசமாச்சே, தெரியாம அந்த பாவத்தை பண்ணிட்டேன், அதனால நம்ம இன்னும் அந்த பர்டனை சுமந்துட்டே போயிட்டே இருக்கோம், ஒரு நம்பிக்கை இல்லாம. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அவர் என்ன பட்டாரா? எழுப்பப்பட்டார். He was resurrected to make us righteous, to be one with God. Hallelujah. That is the only way. அது ஒரே வழி. ஒன்றாய்
நாம் ஒப்புரவாகும்படியாக, தேவனிடத்தில் ஒப்புரவாகும்படியாக ஆண்டவர் தம்மை தாமே பலியாக கொடுத்து எழுப்பப்பட்டார். நான் அந்த எழுப்பப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்றைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். நம்ம ஆண்டவர் மரித்த காரியங்களை ரொம்ப சொல்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம். ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக உயிரை கொடுத்தாருன்னு பலவித சமயத்தில் சொல்லுகிறோம். ஆனால் அந்த எழுப்புதலில் வல்லமை, ஆண்டவர் மரித்து அப்படியே போயிருந்தா நம்ம பாவ மன்னிப்புக்கு நிச்சயமே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, அவர் அப்படியே போயிட்டாரு. நிறைய பேர் அப்படி வந்துட்டு போயிட்டாங்க, நிறைய நல்ல காரியங்களை சொல்லி, நிறைய ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லி, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடச்சுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எழுப்பப்பட்டனால, இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டனால நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப யாராவது உங்களை, சிஸ்டர் நீங்க அந்த பாவம் பண்ணியிருக்கீங்க, நீங்க சர்ச்சில் இது பண்ணலாமா, நீங்க இன்னும் இது பண்ணலாமா, நீங்க இன்னும் அது பண்ணலாமா, நீங்க ஊழியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் என்ன எழுப்பியிருக்காரு, மன்னிச்சுட்டாரு. அவர் உயிரோட எழும்புறதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நான் சுயமா இல்லை, நான் செய்ததுனால, நான் நல்லவனால இல்லை, ஆண்டவர் என்னை நீதிமான் ஆக்கி விட்டார். ஆண்டவருடைய அந்த உயிரோடு எழும்புறதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம ஆள்கள் கொஞ்சம் வரை என்ன பண்றாங்க, அப்பப்போ என்ன பரவாயில்லையா, நான் என்னனாலும் எப்படினாலும் இருக்கலாமேன்னு சொல்லிடுறாங்க இல்லையா? ஆண்டவர் தான் மன்னிச்சுட்டாரு, நான் எப்படினாலும் வாழலாம். அப்படிதான் ஒரு சில சபையில் ஒரு சிலவங்க, பாஸ்டர் ஐயோ நீ பிரதர் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஏற்றுக்க மனசு இல்லை. ஆனால் சர்ச்சில் சில விஷயங்களை அவங்க பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் பாஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா ஆயிடுங்க, அவங்க நான் ஆண்டவர் தான் மன்னிச்சுட்டாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீனிடத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர்? போ இனி. பாத்தீங்களா, பாவ மன்னிப்பு உண்டு, ஆனா இனி பாவம் செய்யக்கூடாது, இனி பாவத்துல நடக்க கூடாது, இனி அந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதை மற்றும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்துட்டார், நம்மளை நீதிமான் ஆக்கிவிட்டார். இனி பாவம் செய்யாமல் அவருடைய வழியிலே நடந்தால் நாம் அந்த உயிர் எழுதலின் முழு வல்லமையையும் நாம் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் அந்த அனுபவத்தில் நாம் நடக்க முடியாமல் இருக்கிறோம். ஏன்னா அதுல நம்பிக்கை இல்லை, அந்த உயிர் தெழுதல் நம்ம முக்கியம் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த உயிர் தெழுதல் நான் ஈஸ்டர் தினத்தன்று நீங்க அந்த உயிர் தெழுதலில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் பல நன்மைகளை செய்வார். இன்னும் ஒரு சில பாயிண்ட்டுகள் இருக்கு, அதனால நான் சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது ஆதாயம், நமக்கு ஆண்டவர் உயிரோட எழும்புனால நமக்கு பயம் இல்லை. என்ன இல்லை? பயம் இல்லை. வாசிங்களேன், யோவான் 20:19 வாசிங்களேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அவங்க கதவுகளை அடைத்து பயத்தோட இருந்தாங்க. யூதர்களுக்கு பயந்து வீட்டில் கதவை சாத்திட்டு உள்ள இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவர் உயிர் திறந்ததை பார்க்கல. இன்னும் ஆண்டவர் மரித்தார் அவங்களுக்காக, அதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்க, அவங்க பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உயிரோட இந்த காலத்தில், அவங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு, ஓகே ஃபைன். ஆனால் ஆண்டவர் உயிரோட பார்க்காதனால அவங்க பயத்துடன் பயந்து போய் கதவை சாத்திட்டு
உள்ளே இருந்தாங்க. அதே விஷயம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. ஆக்ட்ஸ் சாப்டர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பாருங்க, அதே சீஷர் பயந்து போய் யூதர்களுக்கு, ஏன்னா யூதர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, ஆண்டவரை முடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா அடுத்தது யாரு? சீஷர்கள் தான் இல்லையா? அப்படித்தானே? தலைவர் போயிட்டாருன்னா அடுத்தது யாரு? சீஷர்கள். எல்லாம் பயந்து போயிருந்தது. அதே சீஷன் என்ன சொல்கிறான்? நீங்க சிலுவையில் அறைந்த இயேசு. எவ்வளவு ஒரு போல்ட்னஸ் பாருங்க, எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. அது எப்படி ஆச்சு? அது எப்படி ஆச்சு? In the meantime, Jesus appeared to the disciples. அந்த இடைவேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமானார். ஆண்டவரை உயிரோட பார்த்துட்டாங்க. கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, மரியாள் சொன்ன உடனே கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, அவங்களே பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தைரியம், இனி பயம் இல்லை. அவங்க யாரும் முன்னாடியும் நின்று பிரசங்கம் பண்றதுக்கு தைரியம் பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி எனக்கு பயம், பிரசங்கம் பண்ணணும்னா கொஞ்சம் பயம். தப்பா சொல்லிட்டோம்னா ஏதாவது எப்படி பண்றது? அது மட்டும் இல்ல, மற்றவங்க நிறைய பேருக்கு வெளியே போய் பிரசங்கம் பண்றதுல பயம். நானே சில டைம் ரொம்ப சின்னதா இருக்கும்போது டாடி தெரு பிரசங்கத்துக்கெல்லாம் கூட்டு போகும்போது எனக்கு பயம். ஐயோ, இவங்க இங்க பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் மோசமானவங்களாச்சே, என்ன பண்ண கொஞ்சம் பயம். ஆனா ஆண்டவருடைய அந்த உயிரோட எழும்பின அந்த சத்தியத்தை உணர்ந்ததுக்கு அப்புறமாக அந்த பயம் மாறிவிடும். பாருங்க, சில வாரங்களுக்கு முன்பாக லண்டன்ல ஒரு தெரு பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். கொஞ்சம் பேர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தைரியம் எப்படி வந்தது? ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, அந்த சத்தியத்தை உணர்ந்து விட்டால் பயமே கிடையாது. எந்த விதமான காரியத்துக்கும் நமக்கு பயமே இல்லை. சில பேருக்கு பிரசங்கம் பண்றதெல்லாம் இல்லை, மற்ற நிறைய விஷயத்துல பயம். சில விஷயங்களை பார்த்துட்டா பயம், நைட்ல போனா பயம், பூனையை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா பயம். சிலவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். எத்தனை பேருக்கு எதிர்காலத்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன ஆகுமோ, நான் எப்படி பிஸ்னஸ்ல இப்படி நான் முயற்சி எடுக்கணும், ஆனால் பயம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆண்டவர் தெளிவா ஒரு விஷனை காமிக்கிறாரு, உங்களுக்கு ஒரு பிளானை காமிக்கிறாரு, முயற்சி எடுக்க சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயோ பயம். பாருங்க, 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயமுள்ள ஆவி யாரோடது? பிசாசுனோடது. அது ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றதே கிடையாது. அதனால நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. எந்த காரியத்துக்கும் பயப்படக்கூடாது. சிலவங்களுக்கு நிறைய விஷயத்துல பயம் இல்லை, இந்த ஒரு விஷயத்துல பயம். பாத்தீங்களா? வேதம் தெளிவாக நமக்கு பயத்தின் ஆவியை. God has not given you the spirit of fear and timidity but of power, love and self discipline. இன்னும் தமிழ்ல சொல்லி இருக்கு தெளிந்த புத்தி. நிறைய நேரத்துல நம்ம பயம் எதுக்குன்னா தெளிந்த புத்தி இல்ல, என் கன்ஃபியூஷன், என்ன பண்றதுன்னு தெரியாது, நம்ம என்ன ஸ்டெப் எடுக்குதுன்னு தெரியாது, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, இது பண்றதா அது பண்றதா, அது வாங்குறதா இது வாங்குறதா, என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? குழம்பி போய் பயந்து நடுங்குகிறோம். ஆனால்
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த அந்த வல்லமையை பெற்றவர்களாய், அந்த ஆவியை பெற்றவர்களாய் இருந்தோம் என்றால் எதுக்குமே பயப்பட மாட்டோம். இன்றைக்கு ஒரு முடிவை செய்வோமா? எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன், எதுக்குமே. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, நான் பாஸ்டருக்கும் பயப்பட மாட்டேன். பாஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டேன்னு கொஞ்சம் பேர் சொல்லிடுறாங்க. பாருங்கள், பாஸ்டர் வேதத்திலேருந்து போதித்தால், வேதத்தின் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், எந்த பாஸ்டர்னாலும் வேதத்தை போதித்தால், வேதத்தின்படி உங்களுக்கு ஆலோசனை சொன்னால் நீங்கள் அதை பின்பற்றணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேதத்துக்கு முக்கியம் கொடுக்குறீங்க. வேதத்தின் காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் அதை கடைபிடிக்கிறோம். அதனால அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. பட் we have to be fearless, பயமில்லாதவர்களாக, திடன் மனதுள்ளவர்களாக, எதுக்கும் பயப்படாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தனால நமக்கு சந்தேகம் இல்லை. என்னல்ல? சந்தேகம் இல்லை. பாருங்க, மார்க் 16 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம், பார்க்கலாம். மார்க் 16:11. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவருக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. பாத்தீங்களா? அவங்க கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன நம்பவே இல்லை. They did not believe it. When they heard that Jesus was alive and that she had seen him, they did not believe him. அவங்க நம்பவே இல்லை. பாருங்க, நாம கூட பல வருடங்களாக ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கலாம், பல வருடங்களாக நம் விசுவாசிகளாக இருக்கலாம், ஆண்டவருக்காக பலவித காரியங்களை செய்யலாம். இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். நம்பிக்கை இல்லாம, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் கொடுத்த வசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக கொடுத்த வசனங்கள்ல சொல்லவே இல்லை, நம்பல. ஆண்டவர் செய்வாரா? இவ்வளோ நாளாச்சு, இது காணவுமே, இது நடக்கலையே, இனி எப்போ செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நாம ஒரு சில பேர் அது எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு அது இல்லைன்னு சொல்லி நம்ம நம்புறதே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக. யோவான் 16:9 வாசிக்கிறோம், the world's sin is unbelief in me. வாசிங்களேன். அவர்கள் என்னை விசுவாசியாதபடி நாளை பாவத்தை குறித்தும். பாத்தீங்களா? ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கு, the world's sin, இந்த உலகத்தின் பாவம் என்னன்னா அவர்கள் என்னை நம்பவில்லை. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை, நம்ம சர்ச்சுக்கு வர்ற மட்டும்னால நம்ம எல்லாமே நம்ம நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட முடியாது. நம்ம அது நடைமுறையில் வாழ்க்கையில நம்ம எப்படி அதை நாம் நடக்கிறோம், நம்பிக்கையுடன், நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவருடைய வாக்குத்தத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் நடக்கிறோமா என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சோதித்து பார்க்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்தனால ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொடுத்தார். ஹல்லேலூயா. வாசிங்களேன், யோவான் 14 அதிகாரம் 16-17 வாசிக்கலாமே. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தாரு. ஒருத்தங்க எப்படி சொன்னாங்க?
Holy Spirit is Jesus unlimited. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எங்கெங்க போனாரோ அங்கதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் காரியங்களை, ஜனங்கள் தேவைகளை அவர் சந்தித்தார், பல காரியங்களை செய்தார். அவர் எங்க போனாரோ அங்க அவர் அற்புதங்களை செய்தார், மாற்றங்களை உருவாக்கினார். எங்கேயாவது அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க இன்வைட் பண்ணுவாங்க, ஆண்டவர் அங்க போய் அதை செய்வார். ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆவியானவர் இங்கேயும் இருக்கிறாரு, நம்ம வீட்லயும் இருக்கிறாரு, வேலை ஸ்தலத்திலையும் இருக்கிறாரு. எங்க போனாலும் ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கூடயே இருக்கிறார். அது எப்படி நடந்துச்சு? அது எப்போ நடந்துச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழுந்து போனதுக்கு பிற்பாடு நமக்கு ஆவியானவரை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆதாயம் நமக்கு. இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் வாழும்படியாக, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக ஆவியானவரை கொடுத்து சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரின் துணை இல்லாமல் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழவே முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவரின் பலத்தில், அவர் கொடுக்கிற அந்த ஞானத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அது ஒரு பெரிய ஒரு gift. God has given us a big gift of Holy Spirit to be with us every day of the day of our lives. Every day he is with us. He's doing amazing thing in our lives and through our lives to everybody around us. Hallelujah. உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிற்பாடு அந்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். Because Jesus rose again from the dead, ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால we have a surety of life after death. பாருங்க, ஆண்டவர் மரித்து அப்படியே போயிருந்தா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதா என்று நமக்கு தெரியவே தெரியாது. எழுதி இருந்தாலும், சொல்லி இருந்தாலும், அதை பற்றி பிரசங்கம் பண்ணி இருந்தாலும், அது எப்படி நம்ம ஒரு இமேஜினே பண்ண முடியாது. நமக்கு அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தனால, because he just did not die and go away, but he rose again and he appeared. தரிசனமாகி நம்ம சீஷர்களுக்கு மற்றும் 500க்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக அவர் தரிசனமாகனால நமக்கு மரித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியும். அதன் மேல் நம்பிக்கையும் வரும். ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமே. யோவான் 11ஆம் அதிகாரம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Why? Because I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection. I am the resurrected Christ. I am the one who came again from the dead. And because of that, even when you die, நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள். Just like Jesus did. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணது மாதிரியே நாமளும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு gift. It's an amazing thing to know. அதற்கு ஒரு ப்ரூஃபாக, அதற்கு ஒரு அடையாளமாக, பார்த்தீங்களா, ஆண்டவர் எதுவுமே ஒரு அடையாளம் இல்லாமல் செய்ய மாட்டாரு, ஒரு பர்பஸ் இல்லாமல் செய்ய மாட்டாரு. It was with a purpose to show you that there can be life after death. Hallelujah. Another place, இன்னொரு இடத்துல அதற்காக ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. யோவான் 14:2 வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் யோவான் 14ஆம் அதிகாரம். வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். Hallelujah. See, he is gone to prepare a place for us. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவியாக, அதை ஒழுங்கு செய்யும்படியாக இயேசு சென்றார். So he has given us a promise. This is another evidence that God is, Jesus is gone to prepare a place for us. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, because we will be born from the dead, we will rise again from the dead. நாம் மரித்தோரிலிருந்து உயிர் தெழ போகிறோம். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாக போகும்படியாக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. யோவான் 1:17-18 வாசிங்களேன். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். Hallelujah. You see, Jesus went to prepare a place for us, and because he lives, we also live. அவர் உயிரோட இருக்கிறதுனால, சதா காலங்களில் இருக்கிறதுனால, நாமளும் சதா காலங்களில் we will have the everlasting life. It's an assurance that God is giving us. ஒரு உறுதியை கொடுக்கிறார். பாத்தீங்களா? It's not an if or a but. It's not like whether it will happen or not happen. It's not like maybe it will happen. நீங்க ஒருவேளை நித்திய ஜீவனை அடைவீங்கன்னு ஆண்டவர் சொல்ல, உறுதியாக நாம் யாவருக்கும் ஒரு நித்திய ஜீவனை அவர் கொடுக்க அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. 5 காரியங்கள் நாம் இன்றைக்கு பார்த்தோம். முதலாவது, பாவ மன்னிப்பின் நிச்சயம். Because Jesus died and rose again. அவர் எழுப்பப்பட்டனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் ஒப்புரவாகப்பட்டிருக்கிறோம். We are one with God, and because of that our sins are forgiven. We have the surety. That's number 1. Number 2, நமக்கு பயமே இல்லை. Because Jesus was risen from the dead, because the disciples and சீஷர்கள் பயந்து போயிருந்தாங்க. ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருந்து எழுந்து பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. Because they knew, when initially there was only few hundred people. 120s, it was like a few hundred people initially who were Christians, who were the follower of Christ. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2.3 billion people are Christians, are followers of Christ. How did that happen? It's because of the resurrection. It's because Jesus rose again from the dead that we can believe in him. Hallelujah. அடுத்து நம்ம பார்த்தோம், because Jesus rose again from the dead, அவர் உயிரோடு எழுந்ததுனால சந்தேகத்தின் ஆவி, நமக்கு பலவிதமான சந்தேகம், அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும், அதெல்லாம் நம்ம விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீஷர்கள் கூட இனிஷியலி அவங்க சந்தேகப்பட்டாங்க. ஆண்டவர் உயிரோட எழுந்தாரா? ஆண்டவர் உண்மையா இருக்கிறாரா? ஆண்டவர் இந்த காரியத்தை பண்ணுவாரா? அப்படின்னு நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த சந்தேகத்தை விட்டு ஒரு பூர்ண நம்பிக்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் பார்த்தோம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுனால நமக்கு ஆவியானவரை கொடுத்தார். என்றென்றைக்கும் அனுதினமும் நம்மோடு கூட
இருக்கும்படியாக, நம்ம பாதைகளை செவையாக்கும்படியாக, காட்டும்படியாக, ஆலோசனை கொடுக்கும்படியாக அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அது எப்போ நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து போனதுக்கு பிற்பாடு ஆவியானவரை கொடுத்தார் அவர். கடைசியாக பார்த்தோம், we have surety of death, of life after death. பாருங்க, மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கையின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தார், அதை காட்டி கொடுத்தார். Even after death, Jesus rose again from the dead, and because of that we have an assurity that even when we die, நாம் மரிக்கும் பொழுதும் நாம் உயிரோட எழுப்பப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தலைகளை வணங்கி ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனை தந்ததற்காக நன்றி, நல்ல வேத வசனங்களை தந்ததற்காக நன்றி, உயிர்த்தெழுதலின் செய்தி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி, உயிர்த்தெழுதினால் நாங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எடுத்து காண்பித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழாவிட்டால் இந்த நன்மைகள் எங்களுக்கு உண்டாயிருக்காது, எங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது, சபை உருவாயிருக்காது, பரிசுத்தாய் பெற்றிருக்க முடியாது, பயங்கள் நீங்கி இருக்காது. ஆண்டவரே, எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருக்காது. ஆனால் கர்த்தர் நீர் உயிர்த்தெழுந்ததினாலே ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நம்பிக்கை பெருகும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக வசனத்தை பகிர்ந்து கொண்ட மகனோடும் அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய ஊழியத்தோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். டிமான் சார்ல்ஸ் ஃபென்னி சொன்னது போல, ஒரு வருடத்திற்கு முன்பதாக அந்த இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சபையை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நான் அங்கே சென்றிருந்த போது யோசித்தோம், பேசினோம், அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கலாமா என்றெல்லாம் யோசித்தோம். அப்பொழுது அது கடினமாய் தோன்றினது. அல்லேலூயா. ஆனால் வேலை வந்தபோது கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, ஒரு இருதயத்தின் வேண்டுதலை விருப்பங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அன்றைக்கு எனக்கு இருந்த அந்த விருப்பம் இந்த வருடத்திலே நிறைவேறினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகள் விரும்பும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யத்தான் செய்கிறார், செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, ஆண்டவர்கிட்ட கோவிச்சிக்காதீங்க, ஆண்டவரை கோவப்பட விட்டுறாதீங்க. சிலவங்களுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப கோபம். ஆமா, ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு ஆண்டவர் அவங்க மேல கோபம். இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் காரியங்கள் நடக்காம இருக்கிறது. இப்போ யோபு சொல்லுகிறார், அவரோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு மிகுந்த நன்மை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அவரோடு பழகி சமாதானமாயிரும். யாரோட பழகி? அவன் கணவன்கிட்ட சண்டை போட்டா போட்டுக்கோங்க, பிள்ளைகிட்ட சண்டை போட்டா போட்டுக்கோங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் என்ன போடாதீங்க. ஆமாம், சிலவங்க எசிரி போடுவாங்க அப்படிம்பாங்க. இங்கே அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, எசிரி போடுறது. அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் ஆண்டவரை அன்புடன் நேசித்து ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஏற்ற வேளையில் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதன் ஒரு வெளிப்பாடு தான் இப்பொழுது இங்கிலாந்து தேசத்தில் நம்முடைய சபை உருவாகி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் ஃபினி தமிழ் சுத்தமாக தெரியாது, தமிழ் பேசுவார்ன்னு எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. என்றால் கொஞ்சம் கூட ஆனா கூட படிக்கலை. அப்போ எப்படி பைபிள் படிக்க முடியும், எப்படி தமிழில் பேச முடியும்? அவர்கள் சிறு வயதில் எல்கேஜி யூகேஜிலேருந்தே ஹிந்தி இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தாங்க. 3 பேரும் அங்கே படித்தேன்னா 3 பேரும் வீட்டில் வந்து இங்கிலீஷில் அல்ல ஹிந்தியில் பேசுவாங்க. அப்படியே வளர்ந்துட்டாங்க. அதனால் சுத்தமாக தமிழ் வராது என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் அதையும் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஆங்கிலத்தில் பேச சொல்லியிருந்தால் இன்னும் ஃப்ளூவெண்டாக பேசுவாங்க. நான் இங்கிலாந்து தேசத்தில் நடைபெற்ற அந்த சபையின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவிலே, ஆனிவர்சரியிலே ஒரு 5 நிமிடம் செய்தி கொடுக்கும்படியாக, ஆங்கிலத்தில் செய்தி கொடுக்கும்படியாக என்னிடத்தில் கேட்டிருந்ததுனாலே ஒரு 5 நிமிடம் பேசலாம் என்று சொல்லி அதற்காக ஆயத்தம் செய்தபோது 3 நிமிடத்திலே முடித்து விட்டேன். அதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா பழக்கம் இல்லாமல் ஆயிடுச்சு. பேசி பழக்கம் இல்லாமல் அந்த பழக்கமெல்லாம் போயிடுச்சு. ஆங்கிலத்தில் பேச முடியலை. அது மாதிரி தான் அவருக்கு தமிழில் பேச முடியலை. ஆனாலும் கர்த்தர் பேசும்படியாக கர்த்தர் உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இந்த ஊழியத்தை தொடர்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.